இமானுவேல் சேகனார் மறைந்த பிறகு நம்முடைய பேரறிஞர் அண்ணா 1957 சட்டமன்றத்திலே உரையாற்றும் போது சொன்னார், அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர் இமானுவேல் சேகனார். அவர் மறைந்திருக்கிற அந்த தியாகிக்கு நான் பாராட்டு சூட்டுகிறேன் என்று சொன்னார். அது மட்டும்தான் செய்தாரா இமானுவேல் சேகனார்? அனைவரும் சமம் என்று எது சொல்லுது என்று சொன்னால் பள்ளிக்கூடம் என்று நான் சொன்னேன். அந்த பள்ளிக்கூடம் நம்ம பிள்ளைங்கள்லாம் போய் சேர வேண்டும் என்று கல்வி சேவை ஆற்றியவர். அது மட்டும்தானா? குலக்கல்வியை எதிர்த்தவர் இமானுவேல். இந்த நிகழ்ச்சியில கலந்து எங்களுடைய கடமைங்க. நாங்களாம் வந்து நிக்கணும். அது அவருக்கு நாங்கள் செய்கின்ற நன்றி கடன் அது. ஆக அப்படிப்பட்ட இமானுவேல் சேகனாரை பொறுத்த வரைக்கும் அவர் ராணுவத்தில் இருந்தார் என்று சொல்லும் பொழுது வெள்ளையினே வெறியர் மட்டும்தான் சொன்னார். அவரு ஆதிக்கமாக எது வந்தாலும் சரி அதற்காக எதிர்த்து நின்றவர். அவர் கலப்பு திருமணம் என்று வரும்பொழுது அதுல பரமக்குடியை சார்ந்திருக்கின்ற ஒரு ஜோடி அந்த சாதி மறுப்போடு ஒரு திருமணம் செய்தவர், அதை கொண்டாடினவர் அவர். ஆக அப்படிப்பட்டவர் தான் ராமநாதபுரத்திலே ஒடுக்கப்பட்டவருக்கான எழுச்சி மாநாடை நடத்தி காட்டிய அந்த வீரருக்காக இன்றைக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். அண்ணல் அம்பேத்கர் தான் சொல்ற, அரசியல் கொடுமையை விட மிக மிக பெரிய கொடுமை தெரியுமா? சமூக கொடுமை தான். அந்த சமூக கொடுமையை எதிர்த்து எந்த ஒரு மாவீரன் வருகிறானோ அவன்தான் ஒரு பெரிய மாவீரன் என்று சொன்னார். அந்த மாவீரன் வரிசையில் வந்தவர் இமானுவேல் சேகனார். அவருக்காக நாங்கள் வருகை தந்திருக்கிறோம்.